சரோஜக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. ராத்திரி முழுக்க வீட்டு பக்கமே போகல. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாலும் தெரில. போன உடனே விளக்கு மாற்ற பூசை போட்டாலும் போடுவா. சரி, நெட்ட மாதிரி போயிட்டு வா. சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரெடியாக இருங்க, நம்ம தோட்டத்துக்கு போவோம். சரி நெட்ட மாதிரி. நீங்களா? எம்மா, எதுக்கு அம்மா கூப்பிடுற? எம்மா, எம்மா, இவர் வந்திருக்காரு. நான் உன் கூட தான் பேச வந்திருக்கேன். தம்பி வாங்க, தம்பி வாங்க. நீங்க பெரிய தம்பி தானே? ம். சரி தம்பி, எதுக்கு இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? என்ன விஷயம் தம்பி? ஆண்டி, உள்ள வாணி கூட மாட்டீங்களா? அது வந்து தம்பி, உங்களை உள்ள கூடுறதுல என்ன தப்பு இருக்கு? குடும்பத்துக்குள்ள நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால கொஞ்சம் மனவத்தமாயிடுச்சு. வாங்க தம்பி, வாசல் கொண்டவீல வர வேண்டாம் சொல்ல மாட்டேன். உள்ள வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. ம், சரி ஆண்டி. தம்பி, அங்கே இருக்கிறீ வாங்க. ம், வரேன் ஆண்டி. நான் உன் கூட தான் பேச வந்தேன். எம்மா, இவ ஏன் என்னை பார்த்து இப்படி பயந்து விடுறா? நான் வந்ததுலேருந்து அவங்க அம்மாவே கூப்பிடுறா. அப்படின்னா நான் வந்தது பிடிக்கலையா? இல்லைன்னா என் மேல கோவமா? உள்ள போய் பார்க்கலாம். இவர் எதுக்கு ஏன்ட்டு பேசணும்னு வந்திருக்காரு? என்னவா இருக்கும்? ஒரு சமயம் அவர் தம்பிகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு கண்டிக்க வந்திருக்காரோ என்னன்னு தெரியல. அம்மா முன்னாடி எதுவும் பேசிடக்கூடாது. எதுக்கு இவர் இங்க வந்திருக்காரு? வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. உட்காருங்க தம்பி, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ம், சரிங்க ஆண்டி. ஏம்மா, நீ நின்று பேசி நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். உனக்கு வேற எதுவும் வேலை இருந்தா போய் பாரு. சரிம்மா. என்னாச்சு இவருக்கு? என்னை பார்த்து சிரிக்காரு. இவர் சிரிக்கவே மாட்டார்ல. ஒரு நாள் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, பயமா இருக்கு. நம்ம ஓடிடணும். சரோ, சரோவா, நீங்க என்ன எதுக்கு இப்படி கூப்பிடுறீங்க? ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடக்கூடாது. ஏன் சரோ, என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? என்ன கோபம்? என்னாச்சு சரோ, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நானா? ஆமா, நீதான். நீங்க எதுக்கு இப்ப இங்க வரீங்க? அங்க போய் சேர்ல உட்காருங்க. எங்க அம்மா இப்ப காப்பி கொண்டு வருவா. சரோ, என்னாச்சு சரோ, ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க? என்னே தெரியல. ஏன் தெரியாது? தெரியும். என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பண்றீங்க? சரோ, நீ தானே கோவமா இருந்த. அதான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எதுக்கு என்னை சமாதானப்படுத்தணும்? நான் இப்ப உங்ககிட்ட கோவப்பட்டேன். ஏன் சரோ, என்னை எங்க அண்ணான்னு நினைச்சிட்டியா? என்கிட்ட பேசாம போனை கட் பண்ணிட்டு போன ஞாபகம் இல்லையா? சூர்யா, நான் தான் சரோ. நீயா? உங்க அண்ணன் மாதிரி இருக்க. ஏன் சரோ, நானும் எங்க அண்ணனும் வேற மாதிரி இருக்கோமா? ஒரே மாதிரி தானே இருப்போம். நீ எங்க அம்மா கேட்டதுக்கு பெரியவன் சொன்னால. ம், நான் பெரியவன் தான். ஏன் என்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா? இல்ல, எங்க அம்மா பெரிய தம்பியான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னால. அது வந்து சரோ, உங்க அம்மா கிட்ட பொய் சொன்னேன். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் போறேன். போக முடியாது சரோ. என் கையை விடுங்க. நான் எங்க அம்மையை கூப்பிட்டுருவேன். சரோ, நான் தான் சரோ, உன்னோட சூர்யா. நீ ஏன் பயப்படுற? நீ எதுக்கு உங்க அண்ணன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா? எனக்கு பயமா இருக்கு. சரோ, இங்க பாரு. பாரு சரோ. அப்புறம் முன்னாடி வந்துருவேன். சரோ, அன்னைக்கு நம்ம 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ நீ கூட என் கூட பேசாம நெட்டமாரி கிட்ட போனை கொடுத்துட்டு போயிட்டல. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்தேன் சரோ. சூர்யா, ம், நான் தான் சரோ. சூர்யா, உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. ம், நான் தான் சரோ. என்னை நீ கண்ட நேரம் எந்தன் சூர்யா நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன். காயங்கள் எல்லாம் பூவாக, காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல. ம், நான் தான் சரோ. கண்டேனே நான் உன்னை தாயாக. சூர்யா, மழை மேகம் பொழியுமா? நிழல் தந்து விலகுமா? இனிமேலும் என்ன சந்தோஷம்?
மாங்குயிலே பூங்குயிலே மாங்குயிலே பூங்குயிலே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. என்ன மாலையிட தேடி வந்து தாலி கட்டும் நாலு எது கூறு. முத்து முத்து கண்ணால சுத்தி சுத்தி வந்தேனே பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே மாங்குயிலே போறேன் குயிலே. மாரி மரியாதையா இங்க வந்துரு. இல்ல ஆடில பிச்சிடுவேன். ராத்திரி முழுக்க ஒரு பொம்பளை பிள்ளை எங்க போறேன் ஏது போறேன்னு சொல்லாம ஒரு வீட்ல போய் தங்கிட்டு வர. இங்க வா மாரி. அம்மா வாசலை இப்பதான் பெருக்க போறியோ? விளக்கு மாதிரி ஆட்ட கூட நானே பெருக்கிறேன். நீ பண்ணின வேலைக்கு உனக்கு விளக்கு மாத்து பூசை தான் போடணும். நீ எதுக்கு இப்படி இருக்க மாரி? உன்னை கேட்டிக்கிட போறவே இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்க. நீ என்னடா எவனோ ஒருத்தன மாமே மாமன் கூட்டிட்டு ரோட் வழியா ஓடியா? ஓடி விளையாட வாடி, நீ ஓடி போகலாகாது, ஓடி போகலாகாது வாடி. ஐயோ அதெல்லாம பேச்சு முத்துமாவா பார்த்து தொலைச்சா? அது பெரிய கேஸ் ஆச்சு, நாசமா போச்சு. அதுக்குதான் இன்னும் கோபம் குறையாம விளக்கு மாத்தோட நிக்காளோ. நான் இன்னைக்கு தொலைஞ்சேன். ஏமா வேண்டாமா, வலிக்கணுமா, விட்டுருமா. நீ பண்ணின காரியத்துக்கு நீ சும்மா ஆடுவே நினைச்சிட்டு இருக்கியா? அந்த உமா மாவன தோர்த்திட்டு தெரு வழியா ஓடியா? எத்தனை ஜனம் இத வேடிக்கை பார்த்திருக்கான்? அசிங்கமா இல்ல உனக்கு? அவ உனக்கு மாமனா மச்சானா? மானம் கட்டவே. இன்னைக்கு போடிய போட்டல எவனையும் நீ யாரை எடுத்து பார்க்க கூடாது. மாமா உங்க அக்கா என்னை அடிக்கிற மாமா. தம்பி நீ தள்ளி போவல இன்னைக்கு சும்மா விட கூடாது. ஏக்கா எதுக்குக்கா சின்ன பிள்ளை போட்டு அடிச்சிட்டு இருக்கா? சின்ன பிள்ளையே வா. மூவாட்டு வாசல வளர்ந்துட்டா. என்ன அறிவு தான் வளரல. இவ பண்ணின காரியத்துக்கு சும்மா விட கூடாது தம்பி. ஏக்கா அப்படி என்னக்கா பண்ணா? பாவக்க பிள்ளை எப்படி அழியாடி பாரு. தம்பி இவ ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரையில. அந்த சாரோஜா வீட்ல போய் படுத்து வாங்கிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல தம்பி. சாரோஜா அம்மைக்கு பான் போட்டு கேட்ட பிறகுதான் உள்ள விவரம் தெரிஞ்சிருக்கு. என்னால வயித்துல நெருப்ப கட்டி தெரிய முடியுமா? இவ காலையில ஒண்ணும் தெரியாத மாதிரி பாட்டு படிச்சிட்டு வரா. எனக்கு இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியுது தம்பி. நீ தள்ளி போ, அவளுக்கு என்ன ரெண்டு போடட்டு. ஏக்கா பாவக்கா நீ சும்மா இருக்கா? மாரிக்குட்டி பாரு பாவம் அழுதுட்டு இருக்கா. தொடப்பத்தை போட்டுட்டு உள்ள போக்கா. இல்ல தம்பி இவளுக்கு என்ன நாள் போட்டாதான் சரி வருவா. நீ தள்ளி போ. ஏக்கா வேண்டாக்கா வீடுக்கா பாவம்க்கா. நீ உள்ள போ நான் சொல்றேன். என்ன அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான் பேசி. நல்லா புத்தியில உரைக்க மாதிரி சொல்லு. இப்படியே போனா சரி வர மாட்டா. கல்ல அழுவ மட்டும் நல்லா அழுவா. காரியத்துல ஒண்ணும் கிடையாது. முட்டை கழுதியாதான் வளர்ந்து நிக்க. எப்பாடா எப்படியோ அம்மையை சமாளிச்சு விட்டாவ மாமா. மாரிக்குட்டி எதுக்கு நீ அப்படி பண்ணா? அம்மா தான் கோபடியான்னு தெரியுதுல்ல. மாமா தேங்க்ஸ் மாமா, என் செல்ல குட்டி மாமா. என்ன நான் செல்ல குட்டி மாமாவா? காதலனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். மாமா தேங்க்ஸ் மாமா, என் செல்ல குட்டி மாமா. காதலனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். ஏய் நான் தான் செல்ல குட்டி மாமா. ஐயோ இது என்ன கொடுமை? இவர் எதுக்கு இங்க வந்தாரு? இவரை போய் சரோஜாக்கா கட்டி பிடிச்சிட்டு இருக்காவே. அவர் என்ன நினைச்சிருப்பாவளோ? சத்யமா ஐயோ அம்மா. ஏம்மா காபி போட்டுட்டியம்மா? நம்ம இத வாங்கிட்டு போய் தம்பிட்ட கொடு. அந்த வாரேன். என்ன நடக்குனே புரியலையே. இவர் என்ன ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி யாரி உட்கார்ந்துருக்காரு. ஐயோ நடக்குது பார்த்தா ஒன்னும் சரியில்லையே. இவர் பொண்டாட்டி பார்த்தா என்ன நடக்கும்? என்ன மனுஷன் இவரு? பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லாம கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்ணியாரு. காபி. இவ ரெண்டு இருக்கு எனக்கு தெரியுதா தெரியலையா? என்னது இது? சரோஜக்கா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைக்கு காப்பி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காவ. காபி பிடி. காஃபி சூப்பரா இருக்கு. குடிக்காமல எப்படி சூப்பரா இருக்கும்? குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டு மாட்டுல கறந்த பால்ல போட்ட காபி. எங்க அம்மா போட்டது ரொம்ப ருசியா இருக்கும். நீ கொண்டு வந்ததுனால ரொம்ப ருசியா இருக்கும். நான் காண்பதெல்லாம் கனவா நினைவா? இந்தாங்க காபி.
ம் தேங்க்ஸுங்க. என்னது இது 2 பேருக்கும் மூஞ்சி சுருங்கி சின்னதா போச்சு? நெட்டமணி நீ போங்க. ஏம்மா நான் நிற்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுமா, ஏன் அப்படி கேட்ட? இல்லம்மா தெரியுதா இல்லையா நீ தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். தம்பி காப்பி குடிங்க தம்பி. ம் சரி ஆண்டி. ஆமா தம்பி, என்ன அவசரமா வந்தியா? ஆண்டி அது வந்து டேடி சொன்னாங்க நாங்க தான் என்ன பருவம் பண்ண போறோமா, அதான் உங்ககிட்ட இதுக்கு மேல விதைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அது அப்பவே சொல்லிட்டாங்க தெரியுமே, திடீர்னு என்ன புதுசா சொல்றியே? இல்ல ஆண்டி மறந்துருக்க கூடாது இல்ல, அதான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்த சொன்னாங்க டேடி. சரி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தம்பி, மறக்க மாட்டோம். அப்புறம் நெல்லு விதை விதைக்கும் போது ராசியான கை பார்த்து வரைக்கும் தம்பி. உங்க அம்மா கையினால வரைக்கும் சொல்லுங்க, இல்ல உங்க பொண்டாட்டி கையினால வரைக்கும் சொல்லுங்க. ம் சரிங்க ஆண்டி. ஆத்தாடி கன்ஃபார்மா இவர் அண்ணன் தான். சரோஜக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணியாவே? ஐயோ இது சூர்யாக்கு செய்யற துரோகமாச்சே. தம்பி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சஜப்பா கையினால விதை வச்சாதான் நல்லா விளைச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன் தம்பி, நல்ல ராசியான கை பார்த்து விதை விதைக்க சொல்லுங்க. ம் சரிங்க ஆண்டி. நான் என்னோட பொண்டாட்டி கைனாலேயே விதைக்க சொல்றேன் ஆண்டி. இன்னும் சிரிக்காவே? சரி தம்பி, உங்க பொண்டாட்டி கை ரொம்ப ராசியான கைனா அவங்களே விதைக்க சொல்லுங்க. ம் சரிங்க ஆண்டி. அவங்க டேடியே சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப ராசியான பொண்ணா. ஓ அப்படியே, அப்ப சரி. சஜப்ல மாதிரியே அந்த பிள்ளை ராசியான பிள்ளை போல. மாதிரிலாம் இல்ல ஆண்டி, எல்லாம் ஒண்ணுதான், ரொம்ப ராசியானவங்க. சரி தம்பி, சரி. சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன். சரி தம்பி, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேன். என்னது இது அவர் பின்னாடி போயிருவா உங்களுக்கு? சஜம்மா என்னம்மா? சரி தம்பி, ரொம்ப நல்ல பையலாமா? அவர் தம்பி மாதிரி இல்ல, இவரு ரொம்ப நல்ல பையன். என்னதான் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்மள தேடி வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசிட்டு போறாரு பத்தியா? இந்த மாதிரி கூட யாருக்கு வராதுமா தம்பி, தங்கமான பையன். உன் ஃப்ரெண்ட் பையன் தான் சரியில்லை, அவன்கிட்ட பேசாதமா? சரிம்மா, தோட்டத்துக்கு கிளம்பி நான் பச்சடி கிட்ட சாப்பாடு கொடுத்துடி. நெட்டு மாதிரி போமா, எதுக்குள்ள வாய் பழந்துட்டேனுக்கா? அது வந்து சரோஜக்கா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. அதுக்கு வாய் பழந்து வச்சிருந்தா வாயில சாப்பாடு வருமா? நெட்டு மாதிரி ரொம்ப பசிக்குதுமா? அது வந்து ஆமா. சரிம்மா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் போய் கஞ்சி நல்லா புளிஞ்சு வச்சி சுத்தல பழைய குழம்பு ஊத்தி 2 வெங்காயத்தை நசுக்கி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏம்மா நாங்க தோட்டத்துக்கு போறோம், இப்ப வேண்டாம் கஞ்சி. சஜம்மா பாவம் நெட்ட மாதிரி பசிக்குதுங்க பத்தியா? இல்லம்மா உடனே போகணும், நேராயிட்டு. அதெல்லாம் ஒண்ணு நேரம் ஆகுதுமா. நெட்ட மாதிரி கஞ்சி எடுத்து வரட்டுமா? வேண்டாம் நான் கஞ்சி குடிக்கிறத நிறுத்திட்டேன். என்ன சொல்லியா, கஞ்சி குடிக்க நிறுத்திட்டியா? ஆமாம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு புதுசா நிறுத்தியாச்சு. சரி பிளாப்ப வா போவ, நேரம் ஆகுது. ஐயோ சூரிய வர பேர்ப்பானே. சஜம்லைக்கு அப்படியே நேரம் ஆயிடுச்சு. ஆமாம்மா நேராவது நீங்க டிஃபன் செஞ்சு கொடுத்து விடுங்க. சரிம்மா, சரி. ஐயோ என்ன நடக்குன்னு தெரியல, இது ஏன் இப்படி ஓடுது? சரோஜக்கா நில்லுங்க. என்னது சஜப்ல, ஏன் இப்படி வேகமா அவசரமா ஓடியா? சஜப்பா ஒரு வேளை சொல்லிட்டு போய்ப்பாவே. போட்டு நம்ம டிபன் செஞ்சு கொடுத்து விடுவோம். அனுமா என்னத்த? டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாம்மா? முடிஞ்சிருச்சு தே, சாப்பிடலாம் வாங்க. இல்லைம்மா நான் காய் வாங்கக்கு கடைக்கு போக வேண்டியிருக்கு. அப்படியே மதியம் குழம்புக்கு மீனை வாங்கணும் பார்த்துக்க, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து சாப்பிடியம்மா. அத்தை நானும் சும்மா தான் இருக்கேன், வரட்டுமா? சூர்யா ஆஃபீஸ்க்கு பிறகு ரெடியாகி வந்துடுவா, நீ சாப்பாடு கொடு. அத்தை அவரு சீக்கிரமா இன்னைக்கு கிளம்பி போயிட்டாரு, உங்ககிட்ட சொல்லலையோ? இல்லையே, ஒரு நாள் சொல்லாம போக அன்னைக்கு அவ்வளோ அவசரமா போனா. ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் அத்தை, அதான் சீக்கிரமா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரிம்மா அப்போ நீயும் சாப்பிட வேண்டியதானே? இல்லத்த எனக்கும் பசிக்கல, நானும் உங்க கூட வரேனே. சரிம்மா அப்போ வா. சரித்த, நான் போய் பைய எடுத்துட்டு வரேன். கட்டை பை எடுத்துட்டு வாமா. சரித்த. ஐ சரு வரா. சரு சூர்யா நீ போனால பேரி வந்த உன்னை பார்க்கக்காக வேக வேகமா ஓடி வந்தேன். நான் உன்னைய பார்க்க தானே இந்த ஊருக்கே வந்திருக்கேன், உன்னை விட்டுட்டு எப்படி போவே சரு? சரோஜக்கா நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லக்கா. ஏன் நெட்ட மாதிரி உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு கோவமா இருக்கியோ? நிட்ட மாதிரி சரு கிட்ட கோவப்படாதீங்க, சரு என்னை பார்க்கறதுக்காக தான் வேக வேகமா வந்திருக்கா. ஏக்கா இதெல்லாம் சரியில்லக்கா. ஏன்ல? சரோஜக்கா இவரு தம்பி இல்ல அண்ணே. ஏக்கா நீங்க அவர் தம்பி தானே காதலிக்கிறிய, அப்புறம் என்ன கைவட்ட பேச்சு? இவனதான் காதலிக்கே. சரோஜக்கா நீங்க எப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. இதுக்கு மேல நீங்க என்கிட்ட பேசாங்க. எதுக்கு பிள? இவர்கிட்ட யாக்க பேசுறிய? நிட்ட மாதிரி என் கூட ஏன் பேசக்கூடாதா? இங்க பாருங்க சூர்யா, நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லை. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குது. என்ன சொல்றீங்க நெட்ட மாதிரி? சரோஜக்கா எனக்கு நடிக்கிறாரு. ஏப்ல இது ஒண்ணு சூர்யா அண்ணே இல்ல, சூர்யா தான். என்னது சூர்யா தம்பியா?
ஆமாப்ல. அப்புறம் எதுக்குக்கா உங்க அம்மாட்ட அண்ணன் மாதிரி நடிச்சாரு? எங்க அம்மாட்ட தம்பின்னு சொன்னா யாசுவல்ல, அதனால தான் அண்ணன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஓஹோ, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேக்கா. சூர்யா தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தியா? இப்பதான் நெட்ட மாதிரி. என்ன சூர்யா தம்பி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறிய? அதுவா, சரு கோவமா இருந்தால உங்ககிட்ட போனை கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டீங்க. சரு போனை வாங்கி பேசவே மாட்றா. அதனால தான் நேர்லயே பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, சரி சரி. சரோஜக்கா இப்போ கோவம் போயிட்டோம். கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் விட்டுறாங்க, நேரில் கேட்டுருங்க. எனக்கு என்ன கோவம் இருக்கு? இப்படி கோவத்தை நான் பார்த்ததே இல்லை. கோவம் இருந்தா கோவப்பட்டுட்டு பேசுங்க. சூர்யா, நீ வந்தது உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது சரு. இதுதான் கோவமா பேசுறதா? இன்னும் கொஞ்சம் கோவம் தூக்கலாம். சூர்யா, நீ இப்பெல்லாம் நல்லா சாப்பிட்றதே இல்லையா? ஏன் சரு? அப்ப பார்த்ததுக்கு இப்ப மெலிஞ்ச மாதிரி இருக்க சூர்யா. அப்படியே சரு, உன்னை பார்க்கல, அதனால தான் மெலிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கோவம் ரொம்ப நல்லா இருக்கு. சரு, என் கூட வரியா? எங்க? கொஞ்ச தூரம் என் வண்டியில அப்படியே போயிட்டு வரலாம். உங்க கூட வந்துட்டவனா தோட்டத்துக்கு யார் வருது? நெட்ட மாதிரி நீங்க தோட்டத்துக்கு போங்க. சரு இன்னைக்கு தோட்டத்துக்கு வரமாட்டா. ஐயோ, நான் விட்டுட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் நெட்ட மாதிரி, இன்னைக்கு ஒரு நாள் போங்களே. ஐயோ வேண்டாம் சூர்யா, எங்க அப்பாத்தே ஆடுவாவ. சரு, எனக்காக ஒரே ஒரு வாட்டி பைக்ல வரியா? சூர்யா, யாராவது பார்த்துட்டாவனா? யாரும் பார்க்க மாட்டாங்க சரு. என்னை யாராவது பார்த்தா கூட என் அண்ணன் தான் நினைப்பாங்க. உங்களை நினைப்பாவ? சரோஜாக்காவை பார்த்தா என்ன நினைப்பாவ? நெட்ட மாதிரி அதெல்லாம் யார் கண்ணிலே படாம நான் கூட்டிட்டு போயிட்டு வருவேன். சரு, போலாம் வரியா? என்னது ஊவா? உங்க அப்பாவை எப்படிக்கா சமாளிக்கிறது? நீ தான் சமாளிக்கணும், எப்படியா சமாளிச்சிக்க நெட்ட மாதிரி. சரோஜுக்கா இதெல்லாம் அநியாயக்கா. அப்படின்னா என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. எப்படிப்ல? எப்படின்லாம் தெரியாது, என்னால் சமாளிக்க முடியாது. நெட்ட மாதிரி நீ தோட்டத்துக்கு போய் பைக்ல ஒரு ஆள் தானே உட்கார முடியும். ஏக்கா, நான் அந்த டயர்லயா தூங்கிக்கிட்டியேக்கா. விளையாடாத நெட்ட மாதிரி, தோட்டத்துக்கு போ. சூர்யா எனக்காக அங்கன்னு வந்திருக்கால, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நெட்ட மாதிரி. நான் போயிட்டு வரட்டுமா? சோ, எதுவும் சரிலக்கா. ப்ளீஸ் ப்ளே. நான் இன்னைக்கு என்ன ஆக போறேனோ. குட்டி